நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் சாங்குக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கானை ஆலில் கொடுத்துக்கோங்க. ஆரம்பிக்கலாங்களா? உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோடைய சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 10 இமேஜ் மட்டும் இருந்தாலே போதும். சூப்பராகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை எடிட் பண்ணிடலாம். அந்த 10 இமேஜோடைய ரேஷியோவை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களோட இமேஜோட சைஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ரெசல்யூஷனை இருக்கையிலே ஹை குவாலிட்டி கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆடாயிரும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் ஆயிரும். உங்களோட இமேஜ் இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணுற சம்பிக்கோங்க. டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா சேர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலேருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ எப்படி நான் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும். சேம் மெத்தடில் உங்களுடைய ஒரு 10 இமேஜோட சைஸை மட்டும் நான் சொன்ன மாதிரி 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இமேஜை எடிட் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்டில் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் இமேஜை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா 4 இமேஜுக்கும் ஒரே இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 இமேஜுக்கும் ஒரே இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இமேஜ் எங்கெங்கே எப்படி ஆட் பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். மற்ற எல்லா எஃப்ஐடியும் நான் ஓனாகவே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் இமேஜ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இமேஜை மட்டும் ஒரே இடத்துல 4 இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், 2 இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் எப்படிங்கிற சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இமேஜை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு எஃபெக்ட் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இமேஜை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 3D இருக்கா, அதாவது 3D கேமரா ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். அது கீழே பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் இருக்கா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே உள்ள கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உள்ள இந்த மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டரில் சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் உங்ககிட்ட இருக்கலே ஒரு பெஸ்ட்டான இமேஜ் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கலே என்ன இமேஜ் ஒரு பெஸ்ட்டான இமேஜாக இருக்கோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் நான் கொடுத்துருக்க இமேஜில் இதே மாதிரி சேஞ்ச் ஆயிடும். ஸோ ஓகேவா, இப்போ நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா இந்த 3D எஃபெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டபுள் இமேஜ் இருக்கா, இதே மாதிரி ஒரு 2 இமேஜாக இருக்கும். கீழே ஒரு இமேஜ் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு இமேஜ் இருக்கும். இந்த 2 இமேஜ்லேயும் நீங்கள் ஒரே இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை மேலே உள்ள இமேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க.
நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை மேலே வந்து ஆட் பண்ண போகிறீங்க. மேலே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியாக்கான செலக்ட் பண்ணிவிட்டு சேம் இமேஜ் அதே இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த இமேஜ் செகண்ட் இமேஜ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியாக்கான செலக்ட் பண்ணிட்டு சேம் மெத்தடில் உங்களோட அடுத்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு 2 இமேஜில் நீங்கள் 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. அடுத்து குட்டி குட்டியாக ஒரு 4 இமேஜ் இருக்கா, ஓகேவா? அடுத்து குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு 2 இமேஜில் உங்களோட 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அடுத்து குட்டி குட்டியாக ஒரு 4 இமேஜ் இருக்கும். இந்த 4 இமேஜ்லையும் ஒரே இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த இமேஜில் நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை மீதி இருக்கிற இந்த 3 இமேஜில் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. எப்படிங்கிற பார்த்துலாமா? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 இமேஜ் மட்டும் வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இருக்கிற அந்த குட்டி குட்டியாக 4 இமேஜ் இருக்கா, அந்த 4 இமேஜ்லையும் ஒரே இமேஜை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிற சொல்கிறேன். நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியாக்கான செலக்ட் பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜில் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை மீதி இருக்கிற 3 இமேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி இந்த 4 இமேஜ்லேயும் நான் ஒரே இமேஜ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்களும் இதே மாதிரி வந்து ஒரே இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு டபுள் இமேஜ் இருக்கா, எப்போதும் போல் கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜ் உங்களோட அடுத்த இமேஜ் இதே மாதிரி வந்து மேலே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த டபுள் இமேஜுக்கு அடுத்து உள்ள 4 இமேஜ்லையும் உங்களுடைய வேறு இமேஜ் வந்து ஒன்றா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேறு இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து டபுள் இமேஜ் இருக்கும். அந்த டபுள் இமேஜை சேம் மெத்தட் தான், கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை மேலே உள்ள இமேஜை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த டபுள் இமேஜில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு 5 இமேஜ் இருக்கா, இதே மாதிரி குட்டி குட்டியாக ஒரு 5 இமேஜ் இருக்கும். இந்த 5 இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இந்த செகண்ட் இமேஜில் என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை மீதி இருக்கிற 5 இமேஜிலும் வரிசையாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த டபுள் இமேஜில் மட்டும் ஒரே மாதிரி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து மீதி இருக்கிற அந்த குட்டி குட்டியாக ஒரு 5 இமேஜ் இருக்கா, அந்த 5 இமேஜிலும் ஒரே இமேஜ் இதே மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து டபுள் இமேஜ் இருக்கும். அதில் சேம் மெத்தட் தான், உங்களுடைய ஒரே இமேஜுக்கு என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜ் மேலோட இமேஜில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து ஒரு 2 இமேஜ் இருக்கா, அந்த ஃபஸ்ட்டு டபுள் இமேஜ் விட்டுருங்க, அது ஒரே இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அடுத்து 2 குட்டி குட்டி இமேஜாக ஒரு 4 இமேஜ் இருக்கும். அந்த 4 இமேஜில் ஃபஸ்ட்டு 2 இமேஜ் மட்டும் ஒரே இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற 2 இமேஜ் வந்து வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டபுள் இமேஜுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கா குட்டி குட்டியாக, அந்த 2 இமேஜில் ஒரே இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற மற்ற 2 இமேஜில் வந்து வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும், அந்த டபுள் இமேஜில் ஒரே இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து உள்ள 2 இமேஜ்லையும் ஒரே மாதிரி இந்த இமேஜில் என்ன இமேஜ் ஆட் பண்ணிக்கணும் அதே இமேஜ் அடுத்த இமேஜில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற 2 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிற நான் வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டேன். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் எஃபெக்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இதே மாதிரி இந்த 3D எஃபெக்ட் முடியுது பார்த்தீங்களா, இந்த 3D எஃபெக்ட் முடிகிற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் வந்து வச்சுருக்கேன். அதில் செகண்ட் பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. அந்த 3D எஃபெக்ட் முடிகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற 6:5 சரியாக பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6.65 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் வந்து வச்சுருக்கேன். அந்த டபுள் பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு 3D எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கேமரா எஃபெக்ட் மட்டும் லைட்டாக ஒரு டச் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். வீடியோட ஸ்டார்டிங்கில் இருந்து வீடியோட எண்டு வரையாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்க அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிசி எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். அது உங்களோட இமேஜுக்கு செட்டான யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த சிசி எஃபெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உள்ள லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டி பாக்ஸ் போட்டு மேலே ஒரு ஆரமாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த கேமரா ஐக்கானை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நீங்கள் ஆடியோட ஸ்டார்டிங்கில் இருந்து வீடியோட எண்டு வரை நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். வீடியோவை நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணும்போது மட்டும் இந்த 3D ஐக்கானை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு சேவ் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ நல்லா இருக்காது. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 3D வீடியோ வந்து கிடைக்காது. நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணும்போது மட்டும் இந்த லாஸ்ட்டில் இந்த பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி கேமரா ஐக்கானை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான குவாலிட்டி கொடுத்துட்டு ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.